அந்த குற்றவாளிக்கு நியாயமான தண்டனை கிடைப்பதுதான் அந்த பெண்ணுக்கான ஒரு நியாயம் கிடைத்ததாக இருக்கும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். மாநிலங்கள்ல அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை. அங்க நம்முடைய பிரதமர் அவர்கள் என்னன்னு போய் கூட ஒரு கேட்கல. ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. காவல்துறை நடவடிக்கை எடுத்த பிறகு இப்ப கேஸ் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துல வழக்கு சரியாக நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு நியாயமான தண்டனை கிடைப்பதுதான் அந்த பெண்ணுக்கான ஒரு நியாயம் கிடைத்ததாக இருக்கும். இப்ப அதுலதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா கைது செய்யப்பட்டு விட்டது, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் நிச்சயமா என்னோட கண்டனத்தை நான் ட்விட்டர்லயும் தெரிவிச்சிருக்கேன், சந்திக்கும் பொழுதும் நான் தெரிவித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க கூடாது. இது எல்லாருமே இந்த சமூகமே வெட்கி தலைகுடையக்கூடிய ஒன்றுதான். இது தொடர்ந்து உலகம் பூரா பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விழைவு. ஆனா இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அதனால நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு கைது செய்து நடவடிக்கை எடுத்த பிறகு நான் என்ன போராட்டம் பண்ண முடியும்? நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும், அந்த வழக்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் கண்காணிக்க வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.